ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இது பூச்சி மீன் தான். பூச்சிலே 2 வகை உண்டு. எந்த பூச்சியில் வந்து முள் ரொம்ப அதிகமாக இருக்காது, இன்னொரு பூச்சியில் முள் அதிகமாக இருக்கும். வேறு அசலை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அசலை மீன் வந்து அரை கிலோவே 100 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். 1/4 கிலோவுக்கு 4 மீன் நினச்சி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அசலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இப்படி தான் மீன் வந்து நல்ல மீனாக கெட்ட மீனான்னு பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரத்தமாக வடியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மீன் தான். இதை வந்து நம்ம எப்படி கழுவலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூச்சி மீன், அசலை மீன், மஞ்சப்பறை மீன்லலாம் ரொம்ப வந்து செல்லு இருக்காது. அதனால் நம்ம சைடில் உள்ள அந்த ரெக்கையெல்லாம் வெட்டிட்டு நடுசில் ஒரு கீரி குடல்லாம் எடுத்துட்டு இப்போ கழுவுதை பார்த்திங்கன்னா மஞ்சப்பறை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கழுவிட்டு இருக்கோம். ஏற்கனவே மஞ்சப்பறை மீனை கழுவிட்டேன். அதனால் இப்போ தண்ணி ஊற்றி அலசிட்டு தான் இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சப்பறை மீன் கழுவணும். இவ்வளோ மீனும் 100 ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சப்பறை மீன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இந்த மீனுக்கெலாம் என்ன பேர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனில் எவ்வளோன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மஞ்சப்பறை மீன் வந்து சூப்பராக இருக்கும். பொரிக்கவும் குழம்புக்குமே மஞ்சப்பறை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிச்சு கொடுக்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பூச்சி மீனில் வந்து முள் இருக்கும். ஆனால் பூச்சி மீன் வந்து குழம்புக்கும் புளி வச்சு அவிச்சு குழம்பு வைக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூச்சி மீன் வந்து அசலை மீனுமே ரொம்ப முள்லாம் இருக்காது, சதையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மஞ்சப்பறையும் பூச்சி மீனை வந்து குழம்பு வைக்கணும். மஞ்சப்பறையும் அசலையும் பொரிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மீன் வந்து பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனில் எந்த மீன் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட். இப்படி வந்து நடுசில் வந்து கீர்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலாலாம் விரவும் போது மீனுக்குள்ளே வந்து நல்லா செட் ஆகும் மசாலா. அதனால தான் அப்படியே கீறி வச்சுருக்கு. நம்ம முழுசாகவே மீன் குழம்புக்குள்ளே மீன் கொதிச்சோன்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி மீன்லாம் வந்து நம்ம சைடில் இருக்க அந்த குடல் மட்டுமே எடுத்தாலே போதும். பூச்சி மீன் பாருங்கள், ஒவ்வொரு பூச்சி மீனும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கருவாச்சி வந்து மீன் கழுவும் போது வந்து குத்தி பார்த்துட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீனையும் கழுவி முடிச்சாச்சு, வெட்டி. இப்போ எதுக்கு அசலை மீனெல்லாம் எதுக்கு இப்படி கோடு போட்டுருக்கோன்னா மசாலா வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நல்லா செட் ஆகும். அசலை மீன் வந்து அப்படி சதையாக தான் இருக்கும், முள் ரொம்ப இருக்காது. இப்போ எல்லா மீனையும் கழுவி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மீன் கழுவு தண்ணியெலாம் மல்லிச்செடிக்கு ஊற்றினா நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.